हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम। जय श्री गुरुदेव। श्रीमद् भागवतम தசமஸ்கந்தம் சுதாமா பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம். சுதாமாவை பகவான் கிருஷ்ணர் இவ்வளவு அன்போட நடத்துறத பார்த்து ருக்மிணி யோசிச்சு பார்க்கிறா. சில சமயங்கள்ல தன்னுடைய கணவர் வாயில ருக்மிணி தேவி சுதாமா அப்படிங்கன்னு பேசுறத கேட்டிருக்கிறா. தன்னுடைய படிப்பு விஷயமா, குருகுலம் விஷயமா, ஆசிரியர் விஷயமா பேசும்போதெல்லாம் இந்த நண்பன் பேரை பல முறை சொல்லி இருக்கிறார். இப்பத்தான் நேர்ல பல மடங்கு அன்பை பார்க்கிறா. எளிய அந்தனரை பூஜிக்க தேவையான பொருட்களை ருக்மிணி தேவி ஓடி ஓடி கொண்டு வர்றா. அன்பின் மிகுதியால கண்ணபிரானுக்கு எதையுமே பேச முடியாத நிலைமை. இதை புரிஞ்சுக்கிட்ட ருக்மிணி எல்லா ஏற்பாடுகளையும் அவளே செய்கிறா. பகவான் கைத்தாங்களா அந்த நண்பனை அழைச்சிட்டு வர்றார். தனது சொந்த ரத்தின இருக்கையில் அமர்த்தினார். தானே ஒரு தங்க தாம்பலத்தில் அவருடைய பாதங்களை கழுவுறதுக்கு உட்கார்றார். பாதங்களை தடவி பார்த்துட்டு, ஐயோ இது என்ன கால்கள்லாம் எப்படி இருக்கு, எத்தனை வெடிப்புகள், ஏன் இப்படி வச்சிருக்கிற, இப்படியெல்லாம் கேட்குறார். பாதுகை அணியாத சுதாமாவுடைய பாதங்கள்ல காட்டுப்பாதையா நடந்து வந்திருக்கிறதுனால அங்கங்க முள்ளெல்லாம் குத்தி இருக்குது. அதை தன்னுடைய மென்மையான துளிர் கரங்களால கிருஷ்ணர் எடுக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய தாமரை கண்கள்ல சுதாமாவுடைய தவம் கண்ணீராக பெருகுது. அழகுக்கும் இளமைக்கும் அதிதேவதையான திருமகள் கூட யாருடைய பாதங்களை தொட சங்கோஜப்படுவாளோ அத்தகைய கிருஷ்ணர் அந்த அந்தனருடைய பாதங்களை தன்னுடைய மடியில எடுத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய கண்ணீரால அதை துடைக்கிறார். இத்தனை துயரத்தையும் இந்த பாதங்கள் தாங்கி இருக்குது எவ்வளவு காலமா, முன்னவே நான் பார்க்க வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த அந்தனுடைய பாதங்களை லாகுவா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற போது ருக்மிணி தாமே அதுல நீர் வார்க்கிறா. அந்த பாத தீர்த்தத்தை கிருஷ்ணர் தன்னுடைய சிரசுல தெளிச்சுக்கிட்டார். மாளிகை பூரா அந்த சரணாமிரத்தை தெளிக்க உத்தரவு போட்டார். உண்மையிலே துவாரகாதீசன் சுதாமாவை பூஜித்தாருன்னு தான் சொல்லணும். ஒரே மனசா இஷ்ட தெய்வத்தை பூஜிக்கிற மாதிரி பூஜிக்கிறார். பிறகு பிடிவாதமா தானே பரிமாறி சாப்பிட வச்சார். ருக்மிணி விசிறி வீசுறா. சுதாமாவுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமா இருக்கு. ஒண்ணுமத்த இந்த எளியவனை ஒரு மன்னன் இப்படி கொண்டாடுறது அவருக்கு கஷ்டமா இருக்கு. கிருஷ்ணர் காட்டிய அன்பால சுதாமா திக்குமுக்காடி போயிட்டார். கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டு சுதாமா தன்னை மறந்து அங்க செயல்படுறார். யாருக்கும் எந்த நினப்பும் இல்லை, அன்பு மட்டும் கொட்டப்படுது. இத்தகைய சேவையை கிருஷ்ணர் பணியாட்கள்கிட்ட கூட விட்டுருக்கலாம். ஆனா பகவான் நேரடியா தானே செய்கிறார். அடுத்து சுதாமா ஓய்வு எடுக்கிறார். கட்டில் அவரை ஒட்டி கிருஷ்ணர் உட்கார்ந்திருந்தார். சில சமயம் பாதங்களை வருடினார். நண்பா, எப்பவாவது நீ நம்ம பள்ளி படிப்பை நினைச்சு பார்த்தியா? நம்ம குருநாதர் எவ்வளவு அன்பானவர், அது ஒரு எவ்வளவு தூய வாழ்க்கை, குரு சேவை உலகத்திலே ரொம்ப ரொம்ப மங்களமானது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, சுதாமா, கண்ணா, வேதங்களால வணங்கப்படுறவன் நீ, குருகுலத்துக்கு நீ வந்தது படிச்சதெல்லாம் எங்களுடைய சௌபாகியத்துக்கு தான் அப்படின்னு சொன்னார். சுதாமா இப்படி புகழ ஆரம்பிச்சதும் கிருஷ்ணர் பேச்சை மாத்துறார். நீ ஆசைகளே இல்லாதவன், பற்று இல்லாதவன், படிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ண, கல்யாணம் எதுவும் பண்ணினியா அப்படின்னு கேட்கிறார். சாஸ்திர நிபுணனாச்ச, உனக்கு தக்க மனைவி முதல்ல கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்க, சுதாமா தலையை குனிஞ்சுக்கிட்டான். அவர் குடும்பஸ்தன் அப்படிங்கிறத அதுல புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டார். சுதாமாவுக்கு பொருள் நாட்டமும் கிடையாது, பற்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சுதாமா இவ்வளவு பாடுபட்டு தன்னை பார்க்க வந்திருக்கிறான் அப்படின்னா நிச்சயம் மனைவியுடைய தூண்டுதல் இதுல இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்டார். இப்ப பகவான் அவர்கிட்ட, சரி,
அண்ணி எனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புனாளா? கொடுக்காம இருக்க மாட்டாளே, எனக்காக அப்படி என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போதான் சுதாமாவுக்கு கொண்டு வந்ததே ஞாபகத்துக்கு வருது. அதிர்ச்சியில் அப்படி குறுகி போயிட்டார். இந்த துவாரக வைபவங்கள் முன்னாடி கந்தல் துணியில கட்டுப்பட்டு கொண்டு வந்த அவள் எம்மாத்திரம் அதை இத்தனை ராணிகள் முன்னாடி எப்படி வெளியே எடுத்து காட்டுறது அப்படின்னு கூச்சத்தால கக்கத்துல இடுக்கிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்ல, வெக்கப்படாத, ஏன் இப்படி முன்ன மாதிரியே தான் அப்படியே இருக்க, கூச்சக்காரனாவே இருக்க, அன்போட எனக்கு ஒரு அருகம்புல் தந்தா கூட அது எனக்கு அரிதினும் அரிது, ரொம்ப பிரியமானது. அன்பில்லாத போது தரப்படுகிற பொருள் உலகத்துல அது சிறப்பானதா இருக்கலாம், ஆனா எனக்கு அது சந்தோஷம் தராது அப்படின்னு சொல்றார். உண்மை அதுதான். சுதாமா வர்ற போது கூட்டம் கூட்டமா பல மன்னர்கள்லாம் காத்து கிடக்குறாங்க. 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் அப்படிலாம் காத்து கிடக்குறாங்க. அவன் தேசத்துல எது எது ஜாஸ்தி விளைச்சலோ அபூர்வமானதோ அதையெல்லாம் பண்டலா கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஏலக்காய்க்காரன் ஏலக்காய் கப்பல்ல கொண்டு வந்திருப்பான், கம்பளி உற்பத்தி பண்றவன் 4 கப்பல்ல கம்பளி கொண்டு வந்திருப்பான். அவங்க எல்லாம் காத்து கிடக்குறாங்க. இதையெல்லாம் நினைச்சு இந்த அவளை அந்த இடத்துல எப்படி காட்ட முடியும்னு இவர் நினைக்கிறார். கிருஷ்ணர் சொன்ன விஷயம் எவ்வளவு உண்மையானது. அதாவது அன்போட தந்தா அதுக்கு தான் மதிப்பு. அன்பற்றது எதை தந்தாலும் அதுக்கு உலகத்துல மதிக்கப்படலாம். இந்த ரமாகாந்தனுக்கு அது மதிப்பற்றது. உண்மையிலே ரமாகாந்தன் லட்சுமி மணாளனுக்கு யார் எதை தர முடியும்? அன்பு பசியாளனுக்கு பொருள் எவ்வளவு தந்தாலும் திருப்திப்படுத்தாது. இந்த பரம சுகுமார நண்பனுக்கு மிக குறைஞ்ச அளவுள்ள அவளை எப்படி நான் கொடுக்கறதுன்னு சுதாமா கூனி கூறுகிறார். அதை பார்த்துட்ட கிருஷ்ணர், உன் கைக்குள்ள என்னமோ அழுத்தியபடி வச்சிருக்கிறிய, என்னது அது அப்படின்னு சொல்லி அவருடைய கக்கத்துல இருந்த துணி முடிச்ச படக்குன்னு பிடிச்சு இழுத்தார். அது அருந்து போச்சு. இத்தனை நேரம் சுதாமாவால அது எப்படியோ மறைக்கப்பட்டு, பெரும் முயற்சியால மறைக்கப்பட்டு இருந்தது. அவருக்கு மேலாடையும் கிடையாது. அப்போ அந்த பொட்டலம் இத்து போன துணிங்கிறதுனால இப்போ இழுத்ததும் கிழிஞ்சு கொட்டிருச்சு, பூமியில சதறுது. அவள் பல வீடுகள்ல பல நிறத்துல பல தினுசா இருக்கு. பெரியது சிறியது, ஒல்லியா இருக்கு, தடியா இருக்கு, வெள்ளையா இருக்கு, சிவப்பா இருக்கு. சுதாமாவுடைய வறுமையின் கதைய அவருடைய மனைவி அந்த அவல்ல எழுதி அனுப்பின மாதிரி இருக்கு. சுதாமா குடும்பத்துல கிருஷ்ணருக்கு தர 2 கைப்பிடி அவள் கூட ஒண்ணு போல இல்லை அப்படிங்கிற கதையை அந்த சிதறிய அவள் காட்டுது. கிருஷ்ணருடைய கால் பக்கத்துல பூமியில கொட்டி கிடக்கிற அவளை பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய 2 கைகளாலையும் திரட்டுறார். பல ஜென்மங்களா பசியோட இருந்தவன் எப்படி அதை சாப்பிடுவானோ அப்படி அதை அள்ளி வாயில போடுறார். இந்த அவளை திரட்டுற தைரியம் லட்சுமிகளுக்கே வரல. ஒரு பிடி சேரவும் கிருஷ்ணர் அதை அந்த அன்புடான அவளை வாயில போட்டுட்டு, இது இந்த விஸ்வரூபனை திருப்திப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டார். அவருடைய வாய் வேகமா அதை அசை போடுது. இத்தனை பெரிய அமிர்தத்தை முதல்ல தர வேண்டாமா, இப்படி மறைச்சு வச்சிருக்கிறே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிருஷ்ணர் தன்னுடைய கைகளால இன்னமும் கீழே இருக்கிற அவள்களை திரட்டுறார். 2வது பிடி சேரவும் அதை அள்ளும் போது ருக்மிணி கையை பிடிச்சிட்டா. ஏன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் பார்க்க, ஒரு பிடியிலேயே அளவு கடந்த செல்வம் அவருக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு மனதின் மொழியால கண்கள்ல உணர்த்துறா. ஒரு பிடியில பூரண திருப்தி பட்டீங்க, இன்னுமா திருப்தி அடையாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய நண்பர் வந்திருக்கிறார், அவர் தந்திருக்கிற அந்த அமிர்தத்தை எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வைங்களேன் அப்படின்னு புறப்படுற மாதிரி சொன்னார். உடனே கிருஷ்ணர், இந்த ருசி உங்க எல்லாரையும், அதாவது இந்த அவல்ல இருந்த ருசி அத்தனை ராணிகளையும் மறக்க வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்றார். இந்த 2வது படி அவளை ருக்மிணி தேவிகிட்ட கொடுத்தார். அவ மரியாதையோட அதை தலையில வாங்கி ஒத்திக்கிட்டு தன்னுடைய சேல தலைப்புல முடிஞ்சு வச்சுக்கிட்டா.
இதனாலதான் மிக முக்கியமான பொருட்களை பெண்கள் சேல தலைப்புல முடிகிறாங்க. இது ருக்மிணி நமக்கு காட்டி கொடுத்தது. சுதாமா துவாரகாவில் ஒரு நாள் ராத்திரி தங்குறார். தன்னுடைய ஒவ்வொரு மகாராணி விருந்தை தரக்கூடிய விருந்தையும் ஒவ்வொரு நாள் ஏத்துக்கணும்னு கிருஷ்ணர் வேண்ட சுதாமா பெருசா ஒரு கும்பிடு போட்டார். இல்ல, காத்தால நான் கிளம்புறேன், என் கல்யாணி காத்திருப்பா அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லா ராணிகளும், அதாவது 16,108 ராணிகள்கிட்டையும் அவர் பாட்டுக்கு சரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடுன்னு சாப்பிட உட்கார்ந்தா அதுலேயே 45 வருஷம் போயிடும். துவாரகாவில் அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு பக்தர்கள் இருக்காங்க. எல்லாரும் போட்டி போட்டு குசேலரை கவனிச்சாங்கன்னா பிறவிகளை பத்தாது, அப்படி ஆயிரும். அப்புறம் சுதாமா எப்படி வந்தாரோ அப்படியே அதே கந்தல் துணியோட திரும்பி போக புறப்படுறார். பகவான் அவருடைய பாதங்களை வணங்குறார், ராணிகளும் வணங்குறாங்க. கிருஷ்ணர் அவர் கூடவே கொஞ்ச தூரம் கால்நடையா நடந்து வந்து வழி அனுப்புறார். எதையாவது பெறலான்னு வந்த சுதாமா ஒரு பிடி சாதம் கூட அங்க வாங்கிக்கல, ஒரு ஆடை கூட பெறல. அப்படி வெறுங்கையோட திரும்பி போறார். விடை பெறும்போது கிருஷ்ணர் அவரை தழுவி கண்ணீரோட அனுப்பினார். சுதாமா நடந்து போற போது தன்னுடைய நண்பனுடைய நட்பு, அந்த அன்பை நினைச்சு பார்த்தபடி நடக்கிறார். எவ்வளவு பெருந்தன்மை, எவ்வளவு வணக்கத்துக்குரியவன், இவ்வளவு பாசமா இருக்கிறானே. இப்படி கிருஷ்ணன் நினப்பு சுதாமாவை அன்புலையே ஆழ்த்திருச்சு. தேவேந்திரன் கூட தன்னுடைய மகுடம் இவருடைய பாதத்துல படும்படி வணங்குறான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இந்த எளியவனை வாரி அணைச்சி அமர்த்தி பாதங்களை கழுவுறார். தன்னுடைய அரியணையில உட்கார வச்சார், தன்னுடைய படுக்கையில படுக்க வச்சார். பட்ட மகிழ்ச்சி மகாராணி அவளுக்கு வேர்க்குது, இவருக்கு வேர்க்காதபடி விசிறா. இதையெல்லாம் நினைச்சு அவரு வியந்து போறார். அவருடைய கால்கள் தான் நடக்குது, ஆனா மனசு கண்ணனோட இருக்குது. எங்க போறோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம சுதாமா நடக்கிறார். இதை நினைச்சு அவருக்கு கண்ணீரா வருது. நாம தந்த அவள் ஒரு மன்னன் வாயில போடுற அளவுக்கு தகுதி உள்ளதா என்ன? எத்தனை அன்போட விரும்பி சாப்பிட்டார், அவருடைய மகிழ்ச்சி பிரியமோட அதை பிடிவாதமா வாங்கிக்கிட்டார். என் மேல இத்தனை பாசமா, வாழ்க்கையில இப்படி ஒரு அன்பை நான் பார்த்தது உண்டா அப்படின்னு அவர் வியப்படைகிறார். அப்புறம் கிருஷ்ணர் ஒண்ணுமே தரல, மனைவி சொல்லிவிட்டதை நம்ம எதுவுமே கேட்கல, இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கிருஷ்ணன் வாழ்க்கையில வீழ்ச்சி தரக்கூடிய செல்வத்தை என் மேல தரல. காரணம் கிருஷ்ணன் என் மேல வச்சிருக்கிற பாசம்தான். என் மனைவி ஒரு முட்டாள், செல்வத்தின் ஆபத்து அவளுக்கு புரியாம இருக்கு. தகுதி அத்தவங்கிட்ட செல்வம் போச்சுன்னா அவன் போகி ஆவான், அப்புறம் ரோகி ஆவான். அனர்த்தம் பெருகும், அடக்கம் நீங்கும், இறைவணக்கம் இருக்காது. தனது உயிர் நண்பனை இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தத்துல தள்ளக்கூடாதுங்கிறதுல கிருஷ்ணன் எவ்வளவு குறியா இருந்திருக்கிறார். நான் வேற அவர் வேறன்னு நினைக்கல, என்னை தன்னுடையனாவே பாவிச்சு நடந்துக்கிட்டதுனாலதான் செல்வத்தை பத்தி கண்ணன் என்கிட்ட பேசல. வழக்கமா பல அந்தணர்கள் கிருஷ்ணர்கிட்ட வாராங்க, தானமா பசுக்கள் மணிகள்லாம் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு கிருஷ்ண நினப்பு அப்படிங்கிற பிரேம தனத்தை, செல்வத்தை கண்ணன் கொடுக்கல. இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டே சுதாமா நடந்து போறார். ரொம்ப தூரம் நடந்தார், அவர் அறியாமலே நடந்து வந்தார். பசி இல்லை, தாகம் இல்லை, களைப்பும் இல்லை, எண்ணம் போற கண்ணன் நிறைஞ்சு இருந்தார். சுதாமாவுல எலும்புக்கூடு மாதிரி ஒரு ராத்திரி தங்கினார். அதாவது சுதாமா துவாரகையில எலும்புக்கூடு மாதிரி உடம்போட ஒரு ராத்திரி தங்குறார். அந்த ஒரு ராத்திரி அவருக்கு அவ்வளவு புஷ்டி கிடைச்சிருச்சு, அவருடைய உடம்பு அமைப்பெல்லாம் மாறிடுச்சு, வாலிபம் ஆயிடுச்சு. இது அவருக்கே தெரியாது. இப்படி நடந்தவர் கொஞ்ச தூரத்துல துவாரகா மாதிரியே வானை முட்டும் பங்களாவெல்லாம் பார்க்கிறார். நிறைய கட்டடங்களை பார்க்கிறார். வான் சுரண்டி கட்டடங்கள்லாம் பெருசு பெருசா நிற்குது. இது என்னது இது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு, நான் தன்னை மறந்து மறுபடியும் துவாரகாவுக்கே வந்துட்டேனோ அப்படின்னு திடுக்கிட்டு பார்த்தார். அசந்து போய் நிற்கிறார். அப்புறம் கூர்ந்து பார்த்தா இது துவாரகா கிடையாது,
அங்க இருக்கிற அதே மாளிகைகள் இங்க திடீர்னு வந்திருக்கு. பாதை மாறி நான் வந்திருக்கிறேன். இது எந்த நகரமோ? அஹ், வழி தவறி வந்துட்டனோ அப்படின்லாம் யோசிக்கிறார். அப்போ பக்கத்துல கடல் தெரியுது, அதோடைய சப்தம் கேட்குது. அப்புறம் திடீர்னு சங்கு ஒலிக்குது, வாத்தியம் இசைக்குது. தூரத்துல ஆண்கள் பெண்கள் நடனம் ஆடி ஒரு சமூகமா கூட்டமா வெளியே வராங்க. அப்போ அவங்கள வித்தியாசமான உடுப்பணிந்த சில பேர் கிருஷ்ண சகாவுக்கு ஜெய், சுதாமாவுக்கு ஜெய் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. என்ன நமக்கு ஜெய் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி இவர் எந்த ஊர் இது அங்கேயே கவனிக்கிறார். அவங்க இவருக்கு மாலை அணிவிக்கிறாங்க. அவர் மேல மலர், அருகம்புல், குங்குமம் இது போன்ற மங்கள திரவியங்களை மழை மாதிரி கொட்டுறாங்க. இது என்ன மாயைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ லட்சுமி மாதிரி ஒரு தேவகன்னி தேவ மாதர்களோட சுதாமாவுக்கு கும்பத்தை வச்சு ஆரத்தி எடுக்கிறார். சுதாமா பாவம், அவர் பெண்களை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ தேவிகளை பார்த்து நீங்கெல்லாம் யாருன்னு கேட்க, அதுல பிரதானமா இருந்த தேவி கேலியோட, என்னாச்சு உங்களுக்கு, நான் தான் உங்களுடைய பத்தினி சேவகி, தெரியலையா அப்படின்னு கேட்க, ஆமா மனைவியுடைய குரலாச்சே அப்படின்னு ஆச்சரியத்தோட கண்களை நிமிர்ந்து பார்க்கிறார். அது அவருடைய மனைவி தான். ஆனா யுவதியா இளமையோட இருக்கிறா. தலை முதல் பாதம் வரைக்கும் ரத்தின ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கா. மனைவி அவர்கிட்ட, உள்ள வாங்க, உங்களுடைய நண்பர் ரொம்ப வேடிக்கைக்காரர் போல, திருமகளின் கணவர் பரம தயாளன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிறார். சுதாமா மாளிகைக்குள்ள வந்தார். வரவேற்பு மரியாதைகள்லாம் நடந்துச்சு. மனைவி தனியா இருக்கிற போது, எனக்கு ஒண்ணுமே புரியல, திடீர்னு ராத்திரியோட ராத்திரி இதெல்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. யாருடைய சங்கல்ப மாத்திரத்தால அனந்த கோடி பிரம்மாண்டங்கள் அமைகிறதோ அந்த நிகில பிரம்மாண்ட நாயகனுக்கு இதையெல்லாம் செய்யறது ஒரு பெரிய அற்புதமான வேலையே கிடையாது. துவாரகையில 16,108 மாளிகைகள் இருந்துச்சு. இது அதோட சேர்த்து 16,109. அன்புடன் தரப்பட்ட ஒரு பிடி அவளால தட்சணையாக என்ன கொடுத்தான், எப்ப கொடுத்தான், எப்படி கொடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியாம, அதுவும் நண்பன் கூச்சப்படுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இத்தனையும் ஒரு ஊரோட சேர்த்து மொத்தமா குபேரபுரியா மாத்திட்டார். சுதாமாபுரியா ஆக்கிட்டார். ஏதும் தராதது போல இருந்துகிட்டு தன்னுடைய மௌன சிரிப்பால எல்லையற்றதை தந்துட்டார் கிருஷ்ணர். இதையெல்லாம் நினைச்சு அவங்க ஒருவித ஆனந்தத்துல திளைச்சு போய் இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண.